யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். 7 நான் என்ற அறிக்கையில் இது இரண்டாவதாகும். யோவான் இதை ஒரு குறிப்பான தகுதியோடு பின்தொடர்கிறார். இங்கு அந்த தகுதி என்னவென்றால், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதாகும். இந்த உலகம் இருளில் இருக்கிறது. இது முழுவதுமாக பாவமும் தீங்கும் நிறைந்ததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இங்கு ஒளி என்ற சின்னம் தேவனை பற்றிய உண்மையை வெளிப்படுத்துதலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் தேவனின் மகிமையாய் இருக்கிறார். அவர்தான் தேவனின் கம்பீரத்தையும் மாட்சிமையையும் காணக்கூடிய வகையில் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்ற யோசனையில் அவர் ஒரு உபதேசம் கொடுத்தார். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது அவரை விசுவாசிப்பதாகும். இருளும் வெளிச்சமும் என்ற தொடர்ச்சியான மைய கருத்து பரிசுத்த வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது நிறைய ஆழ்ந்த அடையாளங்களையும் கொண்ட முக்கியத்துவம் உடையது. ஒளி என்பது சத்தியத்தையும் நீதியையும் தூய்மையையும் பிரதிபலிக்கிறது. அதே நேரம் இருள் என்பது பாவம், அறியாமை மற்றும் ஆவிக்குரிய குருட்டுத்தனம் போன்றவற்றை அடையாளப்படுத்துகிறது. இந்த சூழலில் பாவமும் இருளும் நிறைந்திருக்கும் இந்த உலகில் சத்தியத்திற்கும் நீதிக்கும் ஆதாரமாய் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்ற தைரியமான அறிக்கையை முன்வைக்கிறார். நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அறிக்கையிடும்போது, தெய்வீகத்திற்கு உரிமை கோரி இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது அவருடைய தெய்வீக பிரசன்னம்தான் அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழிநடத்தினது என்ற சத்தியத்தோடு வரிசைப்படுத்துகிறார். இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்று அடையாளம் காண்பிக்கும் போது மொத்த மனுகுலத்திற்கும் உலகத்திற்கும் அவரே ஆவிக்குரிய வெளிச்சத்திற்கு ஆதாரமாய் இருந்து வழிநடத்துகிறார் என்ற இடத்தில் அவரை வைக்கிறார். வசனத்தின் 2வது பகுதியில், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதால் மறுரூபமாக்கப்படும் வல்லமையை முக்கியப்படுத்தி காட்டுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவத்தின் இருளிலிருந்தும் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக வாழ்க்கையில் சரியான புரிதலையும் தூய்மையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வரும் ஒளியை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் முழுவதும் மதத் தலைவர்களை ஆவிக்குரிய குருடர்களாகவும் இயேசுவின் செய்திகளுக்கு எதிர்த்து